الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما بنعمة ربك فحدث صدق الله العلي العظيم وصدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் அகில தூதர் அருமை நாதர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அலியாசுகள், நுஜபாக்கள், நுகபாக்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் நிலவச் செய்வானாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு இஸ்லாத்தை போதிக்க பேரொளியாக உதித்த போது நாயகத்தின் வாக்குகளை முதலில் உலகத்தில் ஏற்ற அமல் செய்த நிறைய நபர்கள் இளைஞர்கள். இந்த இஸ்லாத்துடைய கடமைகளை முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய மாத்திரத்திலே உடனே ஏற்றவர்கள் இளைஞர்கள் தான். இளைஞர்களுடைய சமுதாயத்தினை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்திற்கு நிறைய சேவைகளை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு போருடைய நேரத்திலெல்லாம் சஹாபிய இளைஞர்களின் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சாதனைகள் என்பது மகத்தானது. பத்ருடைய போர்க்களத்தில் பெரும் எதிரிகளை வீழ்த்துவதற்கு இளைஞர்களுடைய அந்த படைகள் தான் முன்னால் வந்தது. பத்ருடைய போர்க்களம் துவங்குவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆலோசனையினை சஹாபிகளுக்கு மத்தியில் கேட்கிறார்கள். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் எழுந்து துணிச்சலாக பதில் கூறியவர்கள் எல்லாம் இளைஞர்கள். நாயகமே, உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இடதும் வலதும் நின்று கடைசி மூச்சு வரை நாங்கள் போராடுவோம். தெரிகின்றது இந்த மலையிலிருந்து நீங்கள் குதிப்பதற்கு கூறினாலும் நாங்கள் தயார். செங்கடலில் மூழ்கி எழுவதற்கு கூறினாலும் நாங்கள் தயார். ரசூலின் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் பெருமானாருக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் இளைஞர் சமுதாயம். இந்த உம்மத்திலே பெரும் பிரச்சனைகள் எதிர்கொண்ட போதெல்லாம் படைகளுக்கு தளபதியாக அணிவகுத்து சென்ற அத்தனை இறைநேசர்களும் இமாம்களும் அத்தனை மன்னர்களும் ஹலீஃபாக்களும் இளமையுடைய துடிப்போடு இருந்தார்கள் என்பது வரலாறு நமக்கு கூறக்கூடிய சான்று. சையதுனா சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த தலைமையின் கீழே சிலுவையுடைய போர்க்கட்டத்தில் கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேலான கிறிஸ்தவ படைகள் இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்ற கங்கணம் கட்டி அரபு சமுதாயத்திற்குள்ளே, அரபுலகத்திற்குள்ளே நுழைகின்ற போது எதிர்த்து முன்னணியில் நின்ற அத்தனை நபர்களும், முன்னால் நின்ற அனைவர்களும் இளைஞர்கள்.
அதுல தலைமையாக இருந்த 300 நபர்கள் இளைஞர்கள், 300 நபர்களும் இறைநேசர்கள். இப்படியெல்லாம் பாரம்பரியங்களை கடந்து வரக்கூடிய இந்த மார்க்கம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, நாயகமே ஏதாவது ஒரு வஹி வந்திருக்கா, நாங்கள் அமல் செய்ய வேண்டும் நாயகமே சொல்லுங்க என்று வரிசையாக காத்துக் கொண்டிருந்தது இளைஞர் சமுதாயம். நாயகமே நேற்று ஒரு அமலை சொன்னீர்கள், அதை நாங்கள் செஞ்சிட்டோம், இப்ப வேற ஏதாவது சட்டம் இறங்கி இருக்கிறதா, அதை கூறுங்கள் என்று கேட்டு கேட்டு அமல் செய்யக்கூடிய ஆர்வத்திலே அதிகமாக முன்னோடியில் இருந்தவர்கள் எல்லாம் இளைஞர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான இஸ்லாமிய இளைஞர்கள், எந்த இளைஞர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனுடைய வழிநடுவிலும் பல்வேறு தரப்பட்ட வரலாறுகளை கூறுகிறார். கஹஃப் வாசிகளை பற்றி இறைவன் சொல்லக்கூடிய நேரத்தில் கஹஃப் வாசிகள் அனைவர்களும் இளைஞர்களாக இருந்தார்கள் என்று பறைசாற்றுகிறார். இளைஞர்கள் துடிப்பாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லக்கூடிய வசனங்கள் ஏராளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸ்களில் பார்க்கலாம், அரிசிக்கு கீழே இருப்பவர்கள் என்று ஒரு 7 நபரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அந்த 7 நபர்களிலே முக்கியமான நபர்கள் எல்லாம் இளைஞர்கள். ஒரு பெண் அழைக்கிறார், தவறு செய்வதற்கு எல்லா சூழ்நிலையும் இருக்கிறது, நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று அந்த இக்கட்டான சூழ்நிலையில் தவறை விட்டும் தனியாக கடந்து வரக்கூடிய இளைஞர். தன்னுடைய வாழ்நாளிலே இளமை பருவம் என்பது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. அந்த இளமையுடைய பருவத்தை பள்ளிவாசலில் கடத்தக்கூடிய, பள்ளிவாசலில் செலுத்தக்கூடிய இளைஞர். இதெல்லாம் 7 நபர்களுடைய அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய 7 நபர்கள்ல இவங்க எல்லாம் வராங்க. எனவே இளைஞர்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமான ஹதீஸ் சிஹாஹு சித்தால புகாரி முஸ்லிம்லாம் பதிவாயிருக்கு. முதியவர்கள் செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்களை விட இளைஞர்கள் இளமையுடைய நேரத்தில் செய்யக்கூடிய இபாதத்துக்களை அல்லாஹ் மிக உவப்பாக மிகவும் நேசிக்கிறார் என்றெல்லாம் ஹதீஸ்ல வரும். நாம் என்ன கூற வருகிறோம்? இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாமிய சிந்தனையினை பற்றி, இந்த உம்மத்துடைய கவலையினை பற்றி சதாகாலம் நினைத்துக் கொண்டிருந்த இளைஞர் சமுதாயம் இந்த உலகத்தில் இருக்கின்ற வரை இந்த சமுதாயத்திற்கு எந்த பிரச்சனைகளும் எதிர்கொள்ளவில்லை. ஆனால் என்று தான் தோன்றித்தனமாக இளைஞர் சமுதாயம் தடம் புரண்டு மாற துவங்கியதோ அன்று இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் நிகழ்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏராளம். ஒவ்வொரு படைகளில் வீறு கொண்டு முஸ்லிம்கள் வெற்றியினை பெறக்கூடிய நேரத்தில் எல்லாம் அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த இளைஞர்கள் தடம் புரண்டு சென்று விட்டார்கள். ரோமாபுரியுடைய செல்வங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் குவியக்கூடிய நேரத்தில் அந்த செழிப்பிலே அல்லாவை மறந்து இளைஞர்கள் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் மங்கோலிய படைகளை தூக்கி உள்ளே புகுத்தி அல்லாஹ் அடிக்கிறார். இப்ப இந்த சமுதாயத்துடைய வீழ்ச்சியும் இந்த சமுதாயத்துடைய எழுச்சியும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலேயும் மிக முக்கியமாக இந்த சமூகத்தில் தற்பொழுது எந்த இடத்தில் பணிபுரிந்தாலும் சரி, முக்கியமாக ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பது இன்று பெரும்பாலான உலமாக்கல் ஆலிம்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா எல்லா பிரச்சனையும் இங்குதான் இருக்கு. எல்லா சைத்தானியத்தும், எல்லா ஃபித்னாவும், எல்லா சோதனையும், எல்லா சிரமங்களும், உங்களை வழிகெடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த துறையில இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த துறைகளை விட்டு நாம் செல்லவும் முடியாது. இந்த துறையில் எப்படி நாம் இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் நமக்கு சோதனையாக கொடுக்கிறார். ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்களின் சிந்தனை முழுவதும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் உம்மத்தின் மீதே இருந்தது. நம்ம சிந்தனைகளை தடம் புரள செய்ய, சிந்தனைகளை மாற்ற செய்ய, இந்த முஸ்லிம்களின் சிந்தனைகளை அல்லாஹ் ரசூலை விட்டு மாற்றிவிட்டால் அவர்களை மிக எளிமையாக அவர்களை நாம் கைப்பற்றி விடலாம் என்ற எண்ணத்தில் யூதர்களுடைய சூழ்ச்சி தான் 2 சூழ்ச்சி. ஒன்று, உலகத்தின் பக்கமாக அவர்களை அடிமையாக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களுக்கு மத்தியிலே சண்டைகளை ஏற்படுத்த வேண்டும். உலகத்தின் மீது நேசம் வந்துவிட்டால் கண்டிப்பாக இறைவனின் உதவி என்பது அவர்களுக்கு வராது என்பதை யூத சமுதாயம் புரிந்து கொண்டு வைத்திருந்தார்கள்.
இவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை என்பது தளர்ந்து விட்டால் கண்டிப்பாக இறைவனின் உதவி இவர்களுக்கு வராது. நாம் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் யூத சமுதாயம் மிக வேகமாக எல்லா விஷயங்களிலேயும் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். இன்று இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே முஸ்லிம் சமுதாயம் சிக்கி தவித்து சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு தரப்பட்ட உரையின் மூலமாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளையும் கொள்கைகளுடைய பிரச்சனைகளையும் நிறைய கூறிவிட்டேன். எனவே உலகத்தின் மீது நேசம் ஏற்பட்டு இஸ்லாமிய இளைஞர்கள் செய்யக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் செய்யக்கூடிய விஷயத்தினை ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறேன். திருப்புவனம் வளமையாக காலையில் எழுந்து மகன் தன் தாயிடம் கூறிக்கொண்டு வீட்டை விட்டு செல்லுகிறார். அம்மா, பர்த்டேயுடைய பார்ட்டி, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லி கிளம்புகிறார். தாயும் அவன் கேட்கக்கூடிய அந்த பணத்தினை கொடுத்து அனுப்புகிறார். வீட்டை விட்டு முன்தசீர் வெளியில் செல்லுகிறார். செல்லக்கூடிய நேரத்தில் சில நேரங்களுக்கு பிறகு தாயுடைய தொலைபேசியில் ஒரு கால் வருகிறது. காலிலே எதிர்முனையில் இருக்கக்கூடிய நபர்கள் கூறுகிறார்கள், உங்களின் மகனை நாங்கள் கடத்தி விட்டோம், அவர்களை நான் மீட்டு தர வேண்டும் என்றால் 5 லட்சம் அல்லது 4 லட்சம் நீங்கள் மீட்டு தாருங்கள் என்று கேட்கிறார்கள். பதற்றமுட்ட தாய் தன் உறவுகளுக்கு மத்தியில் கூறிக்கொண்டு காவலாளிகளிடத்துல சென்று ஒரு இது சம்பந்தமாக கேஸினை பதிவாக்குகிறார்கள். எல்லோரும் சேர்ந்து அந்த முன்தசீரை தேடுகிறார்கள். எங்குமே முன்தசீர் காணவில்லை. மறுநாள் அந்த முன்தசீர் திருப்புவனத்துடைய ஆற்றங்கரை ஓரத்திலே ஒரு காட்டு பகுதியிலே பிணமாக கிடக்கிறார், கழுத்து அறுக்கப்பட்ட நிலை. முதலில் இந்த செய்தி மீடியாவில் வருகின்ற நேரத்தில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலேயே நான் உட்பட அனைவர்களும் நினைத்தோம், இதற்கு பின்னால் சங்கு பரிவாரத்துடைய சூழ்ச்சி இருக்குமோ என்று நினைத்தோம். ஆனால் பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்ததற்கு பிறகு இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய இளைஞர்கள் இவ்வளவு கேவலமாக நடந்திருக்கிறார்கள் என்பதை யோசிப்பதற்கு அந்த சம்பவம் வைத்துவிட்டது. 4 இஸ்லாமிய இளைஞர்கள் சேர்ந்து, அதில் மிக முக்கியமாக 3 இஸ்லாமிய இளைஞர்கள் சேர்ந்து ஒரு இஸ்லாமிய இளைஞனுடைய கழுத்தை அறுத்து, கேவலமான ஒரு காதலுக்காக வேண்டி கழுத்தை அறுத்து அவனை கொலை செய்கிறார்கள் என்றால், முஸ்லிம் இளைஞர் இன்று இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு வந்தாலும் சரி, எவ்வளவு ஆபத்தில் இந்த சமுதாயம் சிக்குண்டு தவித்தாலும் சரி, எவ்வளவு அளவுக்கு சங்கு பரிவாரத்துடைய சூழ்ச்சிகள் இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக இகழ்ந்தாலும், என்னுடைய வாழ்வு, என்னுடைய சொந்த வாழ்வு, என் சொகம், என்னுடைய சொத்து, என்னுடைய இளமை என்று தான் தோன்றித்தனமாக கேவலமாக வாழக்கூடிய இந்த நிலையின் காரணமாகத்தான் முஸ்லிம்களுக்கு அடுத்தடுத்த அடிகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதிகமாக தவறுகளை செய்யக்கூடிய அத்தனை நபர்களும் இந்த மார்க்கத்தில் இன்று இளைஞர்கள் தான். ஏன் ஒரு புத்தி வரமளிக்கிறது? எதை அல்லாஹ் குறை வைத்தார்? அல்லாஹ் கூறுகிறான், நான் கொடுத்த அருட்கொடைகளை எடுத்து உலகத்துல காட்டேன். அல்லாஹ் சொல்றான், ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்த இந்த சமுதாயம் என்று எல்லா வசதிகளையும் பெற்றிருக்கிறது என்றால், அந்த வசதிகளை இஸ்லாமிய ரீதியில் உலகத்தில் எடுத்து காட்ட வேண்டும். ஆனால் யூத சூழ்ச்சிகளுக்கு அகப்பட்டு இன்று எல்லா இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய இளைஞர்களும் அந்த யூத சூழ்ச்சிகளுக்கு அகப்பட்டு விட்டார்கள். அவருடைய பிரெயினை டைவர்ட் பண்ணி விடணும், அவருடைய பிரெயினை வாஷ் பண்ணி விடணும். அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் ரசூலுடைய அந்த சிந்தனைகளை விட்டும் அவர்களை மறக்கடிக்க செய்ய வேண்டும். உலகத்துடைய நேசம் அவர்களுக்கு உள்ளே வர வேண்டும். உலகத்துடைய ஆசைகள் தான் அத்தனை பாவங்களுக்கும் தலைமையானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வாக்குக்கு இணங்க இன்று உலகத்துடைய நேசம் எப்பொழுது இந்த இஸ்லாமிய இளைஞர்களின் உள்ளத்தில் முழுவதும் அடிபணிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நேசம் சென்று விட்டது, ரசூலுடைய நேசம் சென்று விட்டது. இது அல்லாஹ் தடுத்திருக்கா, ரசூல் தடுத்திருக்கா, இருந்தாலும் விடுறதில்லை. எந்த அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் சிக்குண்டு தவிக்கிறது? முன்தசீருடைய கொலையில கேவலமா பேஸ்புக் உடைய லவ் வந்திருக்கு, இன்ஸ்டாகிராமும் பேஸ்புக் உடைய லவ். ஏதோ ஒரு பெண்ணு
அந்த பெண் என்னை காதலிக்கிறாள் என்று இவன் சொல்ல, இல்லை இல்லை என்னை காதலிக்கிறாள் என்று அவன் சொல்ல, காதல் கொலையாக மாறி இன்று நடக்கக்கூடிய பெரும்பாலான காதல் முழுவதும் போதைகளாக மாறுகிறது. இஸ்லாம் எந்த காலத்திலேயும் காதலை தடுக்கவில்லை. சரியான காதலா ஒரு பெண், இந்த பெண் என்னுடைய வாழ்வில் வந்தால் என் வாழ்வு மாறும், என் வாழ்வு சரியான பாதையில் செல்லும் என்று நினைப்பது தவறில்லை. இது அப்படியே நினைக்கிறாங்க. கேவலம் உடலுக்குரிய சுகத்தினை தேடிக்கொண்டு காதலினை அழைத்து கொண்டிருப்பது, இரவு பகலாக தன் தூக்கத்தை எல்லாம் விடுத்துக் கொண்டு சாதனங்களிலே, நவீன சாதனங்களின் மூலமாக இஸ்லாமிய இளைஞர்கள் தூக்கத்தை எல்லாவற்றையும் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார். இபாதத்துக்கு வாடா, தொழுகைக்கு வாடானா அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசி கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறோம், அதுக்கு பிறகு வர சொல்லுங்க. இப்பவே தாடி வைக்க சொல்றீங்க, இப்பவே பார்த்தோம்னா சுண்ணத்தை பின்பற்ற சொல்றீங்க, எங்க லைஃப் கொஞ்சம் போகட்டும், ஒரு வயசு வந்தவனை நாங்க மாறிடுவோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கண்களுக்கு முன்னால் இத்தனை ஆபத்துக்கள், இத்தனை பிரச்சனைகள், இத்தனை உயிர்கொல்லி நோய்கள், இவை எல்லாவற்றிற்கும் இந்த சமூகத்திற்கு மத்தியில் பரவக்கூடிய அருவருக்க காரியங்கள் தான் காரணம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறிய ஹதீஸ் இப்னு மாஜாவிலையும் ஹாக்கிமுடைய கிதாபிலையும் பதிவாகி இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விடயங்களை தெளிவாக வரிசையாக கூறிக்கொண்டு வருவார்கள். இது கூடிவிட்டால் இது நடக்கும், இது கூடிவிட்டால் இது நடக்கும் என்று கூறுகின்ற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையினை கூறுவார்கள், அருவருக்கத்தக்க காரியங்கள் எந்த சமுதாயத்திற்கு மத்தியில் அதிகமாகி விடுகிறதோ அந்த சமுதாயத்திற்கு மத்தியில் கொள்ளை நோய் வடிவேதனைகளும் அதிகமாகிவிடும் என்று சொல்லி கடைசியில ஒரு வார்த்தையின பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபயோகம் செய்திருக்கிறார்கள். அது எப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் என்றால், எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் என்றால், எப்படிப்பட்ட வடிவேதனைகள் என்றால், அல்லதி லம் தகுன் மதத் ஃபீ அஸ்லாஃபிஹிம், அல்லதி லம் தகுன் மதத் ஃபீ அஸ்லாஃபிஹிம். இந்த சமுதாயத்திற்கு முன்னாடி இதுவரைக்கும் அல்லாஹ் கொடுத்திராத கொடும் நோய்களை எல்லாம், பெரும் பெரும் வேதனைகளை எல்லாம் அந்த சமுதாயத்திற்கு மத்தியில கொடுப்பார். இன்று நாம் பார்க்கலாம், கண்ணுக்கு தெரியாத நோய்கள், எங்க பார்த்தாலும் கேன்சர், எய்ட்ஸ், சார்ஸ். ஒரு முஸ்லிமுடைய மஹல்லாவை பார்த்தோம்னா அந்த முஸ்லிமுடைய மஹல்லால எப்படியும் ஒரு 20-10 பேருக்கு கேன்சருடைய நோய். சொல்ல முடிய அளவுக்கு அவ்வளவு அளவுக்கு கடுமையான சோதனைகள் இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் ஏன் கிளம்பியது என்றால், இந்த சமுதாயத்தில் அருவருக்கத்தக்க காரியங்கள், மானக்கேடான காரியங்கள் பரவலாக இன்று பரவிவிட்டன. சொல்ல முடியுமா? என் வீட்டுல இன்று மானக்கேடான காரியம் இல்லை சொல்ல முடியுமா? 2, 3 வயது 4 வயது குழந்தை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கக்கூடிய சினிமாவுடைய காட்சியினை வீட்டில் பரவலாக பகிரங்கமாக உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருக்கு. பெற்றோர்களும் உட்கார்ந்துட்டு ரொம்ப பார்க்கிறாங்க, உதடு ஒட்டுதா அப்படின்னு. எவ்வளவு அளவுக்கு கேவலமாக இஸ்லாமிய குடும்பத்திற்கு மத்தியில இன்று அருவருக்கத்தக்க விஷயங்கள் பரவி இருக்கிறது என்று பாருங்கள். நம் முஸ்லிம் சமுதாயம் போடக்கூடிய அந்த ஆடைகளுடைய கலாச்சாரத்திலேயே துடை தெரிகின்ற அளவுக்கு வயதுக்கு வந்த இஸ்லாமிய பெண் போட்டுக்கொண்டு செல்லக்கூடிய எத்தனை விஷயங்கள் என்று பார்க்கலாம். இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை போல இன்று எல்லா இடத்திலேயும் அருவருக்கத்தக்க காரியங்கள் கிளம்பிவிட்டது. மறுமையுடைய முக்கியமான அடையாளம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த ஹதீஸ்களில் பார்க்கலாம், இன்னமின் அஷ்ராத்தி ஸாஅத்தி, மறுமையுடைய அடையாளங்கள் ஆகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக கூறக்கூடிய ஹதீஸ்ல, யுர்ஃபஅல் இல்மு உயர்த்தப்படும், வயஸ்புத்தல் ஜஹலு, மடம் என்பது தங்கிவிடும் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, விபச்சாரம் பரவிடும். விபச்சாரம் என்பது வெறும் உறுப்புகள் சேர்ந்து உடல்கள் கடந்து செய்வது மாத்திரம் விபச்சாரம் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உறுப்புக்கும் விபச்சாரம் இருக்க சொன்னாங்க. கெட்ட வார்த்தைகளை பேசுவது என்பது நாவின் விபச்சாரம், உறுப்புகளின் மூலமாக செய்வது என்பது உறுப்புகளின் விபச்சாரம். அல் ஐனானி ஸினாஹுமா அன்-நظر, 2 கண்களுடைய விபச்சாரம் என்பது அருவருக்கத்தக்க பார்வைகளை, காம பார்வைகளை நாம் வீசுகின்ற நேரத்தில் அந்த பார்வை என்பது விபச்சாரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருப்பது புகாரி முஸ்லிமில் நாம் பார்க்கலாம். எனவே எங்கு பார்த்தாலும் இந்த விபச்சாரம் கிளம்பி இருக்கு. நம்முடைய போன்ல வேற ஒண்ணும் இல்ல, நம்ம போன்ல, என் போன்ல ஷேரிட்டுக்குள்ள நுழைஞ்சா அங்க ஒரு பொம்பளை படுத்திருக்க, ஆடியோ பிளேயருக்குள்ள நுழைஞ்சா அங்க ஒரு பொம்பளை வரா,
இன்னைக்கு போன்ல, ஸ்மார்ட் போன்ல நெட்டை ஓபன் பண்ணி நெட்டை ஆன் பண்ணாலும் 10 விளம்பரங்கள் ஐடி வந்து முன்னாடி நிக்கிறது. அந்த ஐடியில 10மே படுத்திருக்கிற பொம்பளை. உங்களுக்கு தேவையா? அந்த பொம்பளையை படுக்க வச்சு கீழே ஒரு விளம்பரம் கொடுக்கிறா. அந்த விளம்பரம் கீழே ஏதோ ஒரு விளம்பரம், ஆனா மேல பொம்பளை இருக்கா. உங்களுக்கு தேவையான எது தேவைங்கிறது தெரியல. அப்ப அந்த அளவுக்கு விளம்பரங்கள் சாதாரணமாக இன்று எந்த அளவுக்கு கேடுகட்டத்தனமாக எங்கு பார்த்தாலும் விபச்சாரம் பரவி விட்டது என்றால், பேஸ்புக்ல நம்ம ஐடியில உள்ளக்கு விடுறோம், யூடியூப்ல மக்காவுடைய நேரலை என்று ஒரு சேனல் வருது. அங்க சுதேசி தொலைவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியினை பார்க்க வேண்டும் என்று சுதேசி தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திடீர்னு கிட் ஐடி அப்படின்னு வருது, ஒரு விபச்சாரத்துடைய வீடியோ. எந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய சிந்தனைகளை தடுக்க செய்யக்கூடிய, முஸ்லிம்களின் சிந்தனைகளை மாற்றக்கூடிய, ஒரு கணம் அவர்களின் சிந்தனைகளை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் இன்று சர்வசாதாரணமாக இருக்கு. இந்த காலத்துல, இந்த கட்டத்துல ஒருத்தவன் கட்டுப்பாடா இருந்தா அவன் தான் மிகப்பெரிய அவளியா. ரொம்ப கட்டுப்பாடா இருந்தா முடியல. ஏன்னா எல்லா இடத்திலையும் சர்வசாதாரணமாக ஒன்னும் வேண்டாம், கம்ப்யூட்டர்ல நெட்டுடைய சப்போர்ட் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து மைக்ரோசாப்ட்ல வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த லேப்டாப்ல உட்கார்ந்துட்டு மைக்ரோசாப்ட்ல டைப் ரைட்டிங் பண்ணிட்டு இருந்தா, அந்த டைப் ரைட்டிங் செய்து கொண்டு இருக்கிற நேரத்தில் சைட்ல ஒரு விளம்பரம் வருது, கெட்ட விளம்பரம். இப்ப எந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் விபச்சாரத்துடைய நிலை பரவி விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல. எனவே நம்முடைய இளமையினை பாதுகாப்பது, நாம் இறைவனுடைய சிந்தனைகளை பாதுகாப்பது என்பது மிக கஷ்டமாக, மிக சிரமமாக, மிகவும் ஒரு வேதனையான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நபர்களும் கண்டிப்பாக தன் இளமையினை குறித்து அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாம் நினைக்க வேண்டும். நாளைக்கு மறுமையில கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? உன்னுடைய இளமையினை நீ எந்த காரியத்தில் செலவு செய்தாய் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்பார். இன்னும் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் ஆபாச சிந்தனைகள் குறைந்த பாடில்லை, சுய இன்பத்துடைய பழக்க வழக்கங்கள் குறைந்த பாடில்லை. ஒரு ஆபாச சிந்தனையின் பக்கமாக மூழ்கி சென்று அதிலிருந்து எழுந்து வர மறுக்கிறானே இளைஞன். இவனுக்கு அல்லாஹ் ரசூலுடைய அந்த செய்திகள் எப்படி உள்ளத்தில் இறங்கும்? எனக்குன்னு ஒரு மனைவி வருவா, அந்த மனைவியுடைய கடமையினை நான் நிறைவேற்ற வேண்டும், என் சந்ததிகள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாம் இன்று இல்லாமல் சர்வசாதாரணமாக 4 மூலைகள் அடைக்கப்பட்ட ஒரு அறைக்குள்ளே இவனை தனியாக விட்டு விட்டோம் என்றால் இவன் வேறு உலகத்தில் இன்று பயணிக்கிறானே. 4 மூலைக்குள்ளே அடைக்கப்படக்கூடிய சஹாபிகள் அல்லாஹ்வை நினைத்து அழுதார்கள். ஒரு சஹாபிகளை தனியா விட்டோம்னா இறைவனோட பேசுவாங்க, இறைவனோட பேசி உரையாற்றுவார்கள், அல்லாஹ்வோடு நினைத்து அழுகுவார்கள். எத்தனை வரலாறுகளை பார்க்கலாம். சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அழுத வரலாறு, பிலால் இப்னு ரவாஹா அழுத வரலாறு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அழுத வரலாறு. தனியாக இருக்கின்ற போது தன் இறைவனோடு சம்பாஷணை செய்த அழுத நபர்கள் ஏராளம். எத்தனை வழிபாடுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் என்பவர்களின் வாழ்க்கையை பார்க்கலாம். உலகமே போற்றக்கூடிய மாபெரும் மேதை கஅபத்துல்லாஹ் ஷரீஃப்ல கல்லு, அந்த ஹஜ்ருல் அஸ்வதுடைய கல்லுக்கு உள்ளே தலையினை வைத்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழுகிறாங்க. இறைவாயின் பாவத்தை மன்னித்து விடு, இறைவாயின் பாவத்தை மன்னிச்சிரு, தேம்பி தேம்பி சப்தமிட்டு அழுகிறார்கள். அவ்வளவு பெரிய நாதாக்கள் எல்லாம் தன் பாவங்களை நினைத்து, தன் குற்றங்களை நினைத்து இறைவனோடு சம்பாஷணை செய்து கொண்டு அழுது கழித்த வரலாறுகள் எல்லாம் இன்று மறைக்கப்பட்டு தனியாக விட்டுவிட்டாலே ஸ்மார்ட் போன்ல ஆபாச சிந்தனையினை கொண்ட முஸ்லிமாக இவன் மாறி விடுகிறான் என்றால் இவன் மூலமாக இஸ்லாத்திற்கு என்ன பலன்? இப்ப நம்ம அடி வாங்க மாட்டோமா? நம்ம நிதி வாங்க மாட்டோமா? இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் மீது தீவிரவாத பட்டங்கள் இன்று கிடைக்கிறது, அவர்கள் மீது சங்க பரிவாரத்துடைய சூழ்ச்சி நடக்கிறது என்றால் நாம கரெக்டா இல்ல. நமக்கு மத்தியில இன்னும் எவ்வளவு விஷயங்களை பேசலாம். இன்று வரை முஸ்லிம் பகிரங்கமாக வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல சில முக்கியமான நடிகர்கள் நடிகைகளுடைய ஸ்டேட்டஸ வைக்கிறான். அதுல கும்பாபிஷேகம் செய்யற மாதிரி எல்லாம்,
அதுக்கு ஈட்டி குத்துறது, பல்லு குத்துறது, அந்த மாதிரி வீடியோக்களை எல்லாம் வைக்கிறான். நான் இந்த நடிகனுடைய ரசிகர் என்று பகிரங்கமாக கூறுகிறான். ஒரு சினிமாவுடைய நடிகர் நடிகைகளுடைய அந்த படங்களை உன்னுடைய வீடியோவுடைய ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப்புடைய ஸ்டேட்டஸ்லையும் உன் ப்ரொஃபைலுடைய பிக்சரிலையும் வைத்து அடுத்தவர்களுக்கும் இந்த சிந்தனையில் நீ வா என்று தூண்டுகிறான் முஸ்லிம். பேஸ்புக்ல பார்த்தாலும் சரி, இன்று புதுசாக நிறைய அவங்கள வழி கெடுக்கிறதுக்கான எல்லா விஷயமும் வந்துருச்சு. இன்ஸ்டாகிராம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, மியூசிக்கலின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, டிக்டாக்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இதெல்லாம் நீங்க பூந்து விளையாடக்கூடிய அப்ளிகேஷன். ஒரு முஸ்லிம் பெண் புர்கா இல்லாமல் அந்நிய ஆடவனோடு சகஜமாக வீடியோவை வெளியிட்டு அனுப்புகிறார். அதை ஊரே சேர்ந்து கை கட்டி சிரிக்குது. எப்படிப்பட்ட முஸ்லிம் சமுதாயமாக இன்று மாறிவிட்டார்கள். கடைசி நேரம் உயிர் பிரியக்கூடிய அந்த தருவாயில சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களுடைய மடியில் படுத்திருக்கிறார்கள். ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா கணவரை பார்த்து சொல்றாங்க, கணவரே, அன்பு கணவரே, நான் இறந்து விட்டால், ஒரு கால் நான் இறந்ததற்கு பிறகு என் ஜனாசாவை கூட அந்நிய ஆடவர்கள் பார்க்க கூடாது. எனவே நடு இரவில் என்னுடைய ஜனாசாவினை அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்ன ஃபாத்திமாவுடைய பரம்பரையில் வந்த இன்று முஸ்லிம் பெண்கள் அரை மார்புகளை காட்டிக்கொண்டு இன்ஸ்டாகிராம்ல பேசுறானா, இன்று எந்த அளவுக்கு சீரழிவை நோக்கி கொண்டு முஸ்லிம் சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். இதனால் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கொலைகள். சமீபத்தில் திருநெல்வேலி பேட்டையில ரஹ்மத் நகரை சார்ந்த ஆஷிகா பர்வீன் என்ற பெண் கொலை செய்யப்பட்டு, கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அது என்ன? இதே மாதிரி இணையதளத்தின் மூலமாக வந்த காதலின் கோளாறு. இன்னும் பல காலங்களுக்கு, ஒரு வருடங்களுக்கு முன்னால் கோயம்புத்தூரிலே ஒரு பெண் அணையிற்கு பக்கத்திலே கழுத்தறுக்கப்பட்டு செய்து கற்பழிக்கப்பட்டு கொலை என்ற ஒரு காட்சியினை பார்க்கிறோம். அதுவும் இணையதளம். இன்று இணையதளத்தின் மூலமாக இஸ்லாமிய இளைஞர்களும் இளைஞர்களும் ஒவ்வொரு நேரத்திலும் வழி தவறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தெரியல. நம்ம எந்த அளவுக்கு அது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு யோசனையிலும் நாம் இருக்காமல் சர்வசாதாரணமாக இன்று நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரும் விளைவுகளை விட்டும், இந்த பெரும் பிரச்சனைகளை விட்டும் இந்த சமுதாயத்தினை காக்கக்கூடிய நபர்கள் எத்தனை? எல்லோருக்கும் சினிமாவுடைய சிந்தனை. தன் இணையதளம் முழுவதும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், பேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், எல்லாவற்றிலேயும் இஸ்லாத்தை புகுத்த வேண்டும். அம்மா நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துக்களை எடுத்து சொல்லுங்கள் என்றால், இஸ்லாத்தை பரப்புவதற்கு, இஸ்லாத்திற்கு எதிராக வரக்கூடிய செய்திகளை உடைப்பதற்கு இன்று நமது இணையதளம் முழுவதும் செயல்படுத்தப்பட வேண்டும். இந்த வார்த்தையில திட்டா, தனக்கு பிடிக்காத கொள்கைகளை கேவலமா திட்டா, தனக்கு பிடிக்காத நபர்களை பகிரங்கமாக தாக்குறா. இன்று முஸ்லிமுடைய இணையதள வளர்ச்சி முழுவதும் மாற்று விஷயத்துக்காகத்தான் இருக்கு தவிர இந்த முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்திற்கு வளர்ச்சி செய்யக்கூடிய எந்த விஷயமும் இல்லை. இருக்கிறாங்க, அதிலேயும் நல்ல இஸ்லாமியர்கள் 150% முஸ்லிம்கள், 50% இளைஞர்கள் இதை நன்கு விஷயத்தில், நல்ல விஷயத்தில் உபயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யூசுப் கர்தாவி அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்வாங்க. யூசுப் கர்தாவி, இன்றைய காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு நாம் ஜிஹாது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இணையதளத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிரிகளை இணையதளத்தின் மூலமாக தாக்குவது, இணையதளத்தின் மூலமாக அவர்களை மோதுவதுதான் மிகப்பெரிய மார்க்க போர் என்று யூசுப் கர்தாவி சொன்னாங்க. அந்த அளவுக்கு இன்று டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நமது ஹதீஸுகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. நமது கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் நடுநிலை சிந்தனையுடன் நபர்களுக்கு கூட மாற்றம் செய்ய வேண்டும் என்று நிறைய முஸ்லிம்களுடைய விரோதிகள் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எத்தனை நவீன சாதனங்கள் வந்தாலும் அந்த நவீன சாதனங்களுக்கு நாம் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்களை விட்டும் நாம் புரண்டு செல்லாமல், அல்லாஹ் ரசூலுடைய ஞாபகத்தை விட்டும் நாம் படம் புரண்டு செல்லாமல், இந்த இணையதளத்தின் மூலமாக பெரும் வளர்ச்சியினை, பெரும் இஸ்லாத்துடைய எழுச்சியினை செய்யக்கூடிய சமுதாயமாக இந்த சமூகம், முக்கியமாக இளைஞர்கள், அதிலேயும் முக்கியமாக ஐடியுடைய ஃபீல்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாற வேண்டும். அத்தகைய ஒரு காரியத்தினை, நல்ல வாய்ப்பை வல்லோனாம் இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.